முழுவதும் பள்ளிகள் கோடை விடுமுறையை தொடர்ந்து செயல்பட துவங்கியது. அந்த வகையில் காஞ்சிபுரம் பிரதான சாலையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் துவங்கியது. இப்பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கு சைக்கிள்களில் வரும் மாணவிகள் பள்ளிக்கு வெளியே சைக்கிள்களை நிறுத்தி செல்வது வழக்கமாக உள்ளது. இதனால் சைக்கிள்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. இப்பள்ளியில் கடந்த ஆண்டு மட்டும் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட சைக்கிள் திருடப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சிசிடிவி பொருத்தப்பட்டும் திருட்டு சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பள்ளி துவங்கி செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் முதல் நாளே சைக்கிளை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பகுதியில் முக்கிய சாலையில் இந்த பள்ளி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பகலில் எந்தவித அச்சமும் இன்றி மர்ம நபர் சைக்கிளை திருடி செல்லும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மாணவிகள் சைக்கிள் கொண்டு வர அச்சமடைந்துள்ளனர். சைக்கிள்களை நிறுத்துவதற்கு பாதுகாப்பான இடம் அல்லது சைக்கிள்கள் திருடி செல்லாமல் இருக்க காவலாளி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.